மோட்டோரோலா G57 பவர் இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸு. ஸோ இதில் நமக்கு ரியரில் பார்த்திங்கன்னா 50 MP மெயின் கேமரா அண்ட் 8 MP அல்ட்ரா வைடு அண்டு 2 MP வேஸ் கேமரா ஒன்று இருக்குது. அண்டு செல்ஃபிக்கு பார்த்திங்கன்னா 8 MP செல்ஃபி கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஃபுல் HD ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. டப்பாவில் நமக்கு 33 வாட் சார்ஜர் வித் டைப் A to டைப் C கேபிள் கொடுத்துட்றாங்க. அண்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8GB RAM 128GB வேரியன்ட்டு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ப்ரைஸ் பாயிண்டில் இருக்குது. இதில் 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே இருக்குது. அண்டு இதில் பஞ்ச் ஹோலில் நமக்கு சூப்பரான ஒரு 8 MP கேமரா இருக்குது. ஸோ கேமரா குவாலிட்டி எல்லாமே இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. 210 கிராம் வெயிட் இருந்தாலும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு ஃபிலிம் ஒட்டி கொடுக்கல. அண்டு பேக் கேஸ் எதுவும் கொடுக்கல. இமீடியட்டாக ஒரு கேஸ் ஒன்று வாங்கி போட்டுருங்க. இது லெதர் ஃபினிஷில் இருக்குது. ஸோ அதனால் டஸ்ட் ஆகிறதுக்கான இல்லை அழுக்காகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்குது. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டாப்லேயும் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் 8 MPக்கான அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். செல்ஃபி கேமரா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ரியர் கேமரா இன்னும் சூப்பராக இருக்குது. வீடியோன்னு எடுத்திங்கன்னா நமக்கு 2K 60 FPSல ரியர்லேயும் அண்டு 2K 30 FPSல செல்ஃபியும் எடுத்துக்கலாம். IPS LCD பேனலாக இருந்தாலும் நல்லா பிரைட்டராக இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மொபைல் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ மோட்டோக்கே உரித்தான அந்த டபுள் இப்படி ஷேக் பண்ண அந்த LED லைட் எரியறது சூப்பராக இருக்குது. அண்டு இப்படி நம்ம ஷேக் பண்ணோம்னா கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபியூச்சர் அதில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம மோட்டோரோலா மொபைல்ஸ் அதிகமாக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதில்ல. இருந்தாலும் மோட்டோரோலா ஒரு சில நண்பர்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோட்டோ G57 பவர் பார்த்திங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல மொபைல் மாதிரி தான் தோணுது. பட் அந்தளவுக்கு நமக்கு ஒர்த்தாக லைஃப் வந்துச்சுன்னா இன்னும் சூப்பரான ஒரு சாய்ஸு. லேட்டஸ்ட் Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மொபைலோட ப்ரைஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக ஏறிட்டுருக்கு. லாஸ்ட்டாக ஒரு மொபைலோட வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. விவோவில் ஒரு 5G மொபைல். அது கிட்டத்தட்ட ஒரு 20,000 பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இது ஒரு 15,000 பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்தது நல்ல விஷயம். ஸோ இந்த மோட்டோ G57 பவர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 6S Gen 4 சிப்செட்டில் ரன் ஆகுது. ஸோ அதை விட ஒரு 1000 ரூபா அதிகமாக வச்சிங்கன்னா G67 பவர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு Qualcomm ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகுது. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஸ்க்ரீன் கார்டும் கிடையாது, பேக் கேஸும் கிடையாது. ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது.